நாம எல்லாருமே தூய்மையா இருக்க நினைக்கிறோம். தூய்மை தான் ஒரு மேன்மையான மதிப்பீடுன்னு நினைக்கிறோம். ஆனா தூய்மை எப்போதுமே தேவையா அப்படின்னு பார்த்தா இல்ல. எடுத்துக்காட்டா, நாடோடி பெண் ஒருவருடைய நேர்காணல்ல அவர் சொல்றார், நாடோடி பெண்கள் குறவன் குறத்தி இனத்தை சார்ந்த நாங்கள் இரவு நேரங்களில் குளிக்க மாட்டோம், குளிக்காமல் தான் தூங்குவோம். நாங்கள் குளித்துவிட்டு தூங்கினால் எங்களுடைய தூய்மையே எங்களுக்கு பாதுகாப்பின்மையாக மாறும். இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அப்ப தூய்மை என்பதை நம்ம எல்லா நேரத்திலையும் ஒரு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மதிப்பீடாக பார்க்க முடியாது. இந்த நற்செய்தி வாசகத்துல இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்களை பார்க்கின்ற பரிசேயர் மறைநூல் அறிஞர் இயேசுவிட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உம்முடைய சீடர்கள் கழுவாத கைகளால் உண்பது ஏன்? அதாவது தீட்டான தூய்மை இல்லாத கைகளால் உண்பது ஏன்? இந்த ஒரு நெருடல் எதை ஒட்டி வருகிறது என்றால், இஸ்ராயல் மக்கள் தூய்மை தீட்டு சமூகத்தை கடைபிடித்து வந்தார்கள். குறிப்பாக பரிசேயர்கள் தங்களே தூய்மையாக கருதி கொண்டார்கள். அவருடைய தூய்மை மூதாதையருடைய சடங்கு மரபு சார்ந்ததாக இருந்தது, புறம் சார்ந்ததாக இருந்தது, வெறுமனே சடங்கு போல பின்பற்றுவதாக இருந்தது. ஆனால் இயேசு இந்த நிகழ்விற்கு நேரடியாக அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் தூய்மை பற்றிய ஒரு புதிய புரிதலை தருகிறார். அந்த புதிய புரிதல் என்னவென்றால், கடவுளின் கண்கள் கொண்டு நாம் பார்ப்பது. அதாவது மூதாதையர் மரபு அல்ல, கடவுளின் கட்டளைகள். புறம் சார்ந்தது அல்ல, அகம் சார்ந்தது. வெறும் சடங்கு முறைகள் அல்ல, மாறாக மனமாற்றம் என்று சொல்லி கடவுளின் கண்கள் கொண்டு பார்க்கக்கூடிய ஒருவர் தூய்மை தீட்டு அனைத்தையும் கடந்தவராக இருப்பார் என்பது இயேசுடைய போதனை. இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோன் அரசர் தான் புதிதாக ஆண்டவராகிய கடவுளுக்கு கட்டிய கோவிலை நேர்ந்தளிக்கிறார். தானே ஒரு குரு போல மக்களுக்கும் பீடத்திற்கும் நடுவே நின்று இறைவேண்டல் செய்கின்றார். அந்த இறைவேண்டலில் அவர் அழகான ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகிறார். உம்முடைய கண்கள் எந்நேரமும் இந்த ஆலயத்தின் மேல் இருப்பதாக. கடவுளுடைய கண்கள் நம்மேல் படும்போது நாம் வாழ்கிறோம். கடவுளுடைய கண்களை கொண்டு நாம் ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது தூய்மை தீட்டு என்ற வேறுபாடு மறைகிறது. தூய்மை தீட்டு என்பது பெரும்பாலும் மதம் சார்ந்த சமயம் சார்ந்த ஒன்றாக தொடங்கினாலும் அது சமூகம் சார்ந்த ஒன்றாக மாறி அங்கே தாழ்த்தப்பட்டோர் உயர்ந்தோர் என்ற ஒரு பாகுபாட்டை கொடுத்து விடுகிறது. ஆக இன்றைய நாளில் கடவுளின் கண்கள் கொண்டு பார்க்கக்கூடிய வரத்தை நாம் வேண்டுவோம். தூய்மை தீட்டு என்ற பிரிவினைக்கு மேலாக நம்மையே உயர்த்தி நிற்போம். கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக. நன்றி.